இறையேசுவில் பிரியமானவர்களே, இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுவோர் பேறு பெற்றோர். இறையாட்சி விருந்திலே பங்கு கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறை திருவிருந்திலே பங்கு கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாக, ஆவடி அற்புத அந்தோனியாரின் அன்பு பக்தர்களாக நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்து இறை திருவிருந்திலே, இறை பந்தியிலே அமர்ந்து இறைவனை சுவைத்து மகிழ்ந்திட, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொன்ன நம்முடைய திருப்பாடல் ஆசிரியரின் கூற்றுக்கிணங்க ஆண்டவரை சுவைத்து மகிழ்வதற்காக, அவரது வார்த்தையை பெற்று மகிழ்வதற்காக, அவரது உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் அவருடைய தெய்வீக தன்மையையும் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக இதோ இந்த தேவாலயத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இறையாட்சி விருந்தில் பங்கு பெறுகின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். இந்த இறையாட்சி விருந்திலே பங்கு கொள்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவருடைய விருந்திலே, இறையாட்சி விருந்திலே, இறைவனுடைய அரசிலே அங்கத்தினர்களாக, உறுப்பினர்களாக இணைந்து பணியாற்றுவதற்கு, இணைந்து பயணிப்பதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். ஆண்டவருடைய அழைப்பினை ஏற்று இதோ இங்கே கூடியிருக்கின்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். பல்வேறு நேரங்களிலே, பல்வேறு நிலைகளிலே நாம் ஆண்டவருடைய அழைப்பை மறுத்து, பல்வேறு சாக்கு போக்குகள் எல்லாம் சொல்லி ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்காமல், ஆண்டவருக்கு முதன்மை இடத்தை கொடுக்காமல் அவரை நிராகரிக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய விருந்திலே பங்கு கொள்ளுகின்ற தகுதியை இழந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இன்று நம் அனைவரும் இங்கே அமர்ந்து ஆண்டவருடைய இறையரசு விருந்திலே பங்கு பெறுகின்ற அந்த பேச்சினை பெற்றிருக்கின்றோம். எனவே நாம் இறை அரசை பற்றிய, இறை விருந்தை பற்றிய, திரு விருந்தை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இறைவனுடைய அரசு என்பது என்ன? இறை திருவிருந்து என்பது என்ன? அது எப்படி இருக்கும்? அது யாருக்கானது? அதற்கு நாம் எவ்வாறு செவிமடிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. அற்புத அந்தோனியாரே வாழ்க. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறைவனுடைய விருந்து என்பது அது விதிவிலக்கான ஒன்று. இறைவனுடைய இந்த அரசு, இறை அரசானது ஒரு வித்தியாசமானது. இது விதிவிலக்கானது, வித்தியாசமானது, விவேகம் நிறைந்தது, விசுவாசம் நிறைந்தது, விடாமுயற்சியோடு தொடரப்பட வேண்டியது. இதுதான் இந்த இறை அரசு. இதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறை அரசு என்பது விதிவிலக்கானது. ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர் விதிவிலக்கையே ஒரு விதியாக மாற்றிவிடுகின்றார். ஓய்வு நாளில் குணப்படுத்தக்கூடாது என்பது விதி. ஆனால் அந்த விதியை தன்னுடைய மதியால் வெல்கின்றார். ஓய்வு நாள் இருப்பது மனிதனுக்காக, மனிதன் இருப்பது ஓய்வு நாளுக்காக அன்று என்று சொல்லி ஒரு விதி விலக்கையே ஆண்டவர் இயேசு ஒரு விதியாக மாற்றுகின்றார். அதுதான் இறைவனுடைய அரசு. இறைவனுடைய அரசு என்பது விதி விலக்கையே விதியாக மாற்றுவது. நம்முடைய தலை விதியை எல்லாம் மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அரசு தான் இந்த இறைவனுடைய அரசு, இந்த இறைவனுடைய திருவிருந்து. எனவே இந்த இறைவனுடைய அரசிலே, இறைவனுடைய திருவிருந்திலே பங்கு கொள்வதற்கு நாம் எந்த ஒரு விதிவிலக்கம் இல்லாமல் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் விதிவிலக்காக வாழ்ந்தவர். எப்பொழுதும் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், மனித பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், சமத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், சகோதரத்துவத்துக்கு முக்கியம் கொடுத்தவர், சம நல்லிணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர், அவர் சமூக நீதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். இதைத்தான் அவர் விவிலிய கூறுகளாக, இறையரசின் மதிப்பீடுகளாக கொடுத்து விதிவிலக்கான ஒரு வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கின்றார். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம், கத்தோலிக்கர்களாகிய நாம் இறைவனுடைய விருந்திலே பங்கு கொள்வதற்கு இங்கே கூடி வந்திருக்கின்ற நாம் அனைவரும் விதிவிலக்காக வாழ வேண்டும். எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்று இருந்து விடாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்க்கை நெறியைத்தான் நம் ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்து காட்டுகின்றார். அவர் விவிலிய கூறுகளை, விவிலியத்தின் விழுமியங்களை நமக்கு எடுத்துரைக்கின்றார். விவிலியத்தின் விழுமியங்கள் தான் சமத்துவம், விவிலியத்தின் விழுமியம்தான் சமூக நீதி, விவிலியத்தினுடைய விழுமியம்தான் சகோதரத்துவம், விவிலியத்தின் விழுமியம்தான் சமய நல்லிணக்கம்.
நாம் இனம், மதம், பேதம், குலம் என்கின்ற வேறுபாட்டை எல்லாம் ஒதுக்கிவிட்டு நாம் எல்லோரும் இறைவனுடைய பிள்ளைகள், நாம் எல்லோரும் இறையரசின் பிள்ளைகள். இங்கே வேறுபாடுகள் இல்லை. இங்கே நாம் அனைவரும் சமம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த உரிமை பேச்சை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் விதிவிலக்காக செயல்படுகின்றோம். வேறுபாடுகளை எல்லாம் களைந்துவிட்டு ஒற்றுமையாக நாம் வாழும் பொழுது ஒரே குடும்பமாக, ஒரே கடவுளின் பிள்ளைகளாக நாம் இணைந்து இந்த பலியை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அது இறையரசின் பலியாக இருக்கும், இறைவனுடைய திருவிருந்தாக இருக்கும் என்பதைத்தான் இறைமகன் இயேசு என்ற தினம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றார். எனவே இந்த பலியிலே பங்கு பெறுவதற்கு நமக்கு தேவையான முதல் தகுதி விதிவிலக்காக நாம் செயல்பட வேண்டும். விழுமியங்களை நம்முடைய வாழ்வினுடைய அடித்தளமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்றோம், இறைவனுடைய அரசு, இறைவனுடைய விருந்து என்பது ஒரு வித்தியாசமானது. அது 10ஓடு 11 என்று இருப்பது அல்ல, அத்தோடு நான் ஒன்று என்று நாம் வாழ்வது அல்ல, வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம் என்று ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்து விடாமல் ஒரு வித்தியாசமாக வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வது. இதைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கின்றார். வித்தியாசமாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார். இதைத்தான் சொல்வார்கள், பணம் இருந்தால் போதும் எல்லாம் சாத்தியமாகும் என்று சொல்வார்கள். பணத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது ஒரு பழைய சிந்தனை. பாசத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது ஒரு புதிய சிந்தனை. பதவியால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது ஒரு பழைய சிந்தனை. பரிவினால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது ஒரு புதிய சிந்தனை. அழகினால் ஆகாதது ஒன்றுமில்லை, அது ஒரு பழைய சிந்தனை. அருளினால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது ஒரு புதிய சிந்தனை. அதிகாரத்தால் ஆகாதது ஒன்றுமில்லை, அது ஒரு பழைய சிந்தனை. அரவணைப்பினால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது ஒரு புதிய சிந்தனை. பொறாமையால் ஆகாதது ஒன்றுமில்லை, அது ஒரு பழைய சிந்தனை. பொறுமையால் ஆகாதது ஒன்றுமில்லை, இது ஒரு புதிய சிந்தனை. இவ்வாறு பழைய சிந்தனைகள் எல்லாம் களைந்துவிட்டு புதிய சிந்தனைகளை நம் ஒவ்வொருடைய உள்ளத்திலே விதைக்கின்றவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் இறையாட்சி. இதைத்தான் வித்தியாசமாக வாழுகிறது என்று சொல்வார்கள். நாம் வித்தியாசமாக வாழ வேண்டுமெனில் நம்முடைய பழைய சிந்தனைகளை எல்லாம் களைந்துவிட வேண்டும், புதிய சிந்தனைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையை நமக்கு அளிப்பவர் தான் நம்முடைய சிந்தனைகளின் சிற்பியான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு நம்முடைய பழைய சிந்தனைகளை எல்லாம் நாம் அகற்றிவிட்டு புதிய சிந்தனைகளை நாம் நிறைவாக ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் இறையரசிலே நாம் பங்கு பெறுகின்றோம். இறைவனுடைய விருந்தை நாம் சுவைக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவிற்கு புகழ், இயேசுவிற்கு நன்றி. அற்புத அந்தோனியாரை வாழ்க. இரண்டு பண்புகளை பார்த்தோம். விதிவிலக்காக இருப்பது, வித்தியாசமாக இருப்பது. மூன்றாவது பண்பு விவேகத்தோடு இருப்பது. இறையரசிலே நாம் பங்கு பெற வேண்டுமெனில் நாம் விவேகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். விவேகம் என்பது என்ன? வேகம் விவேகம் அல்ல என்று சொல்வார்கள். வேகத்தோடு நடப்பது அல்ல, விவேகத்தோடு நடப்பது. விவேகம் என்றால் ப்ரூடன்ஸ் என்று சொல்வார்கள், பிராக்டிக்கல் விஸ்டம். நாம் விவேகத்தோடு செயல்படுவது என்பது எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செய்வது. எதை எப்பொழுது பேச வேண்டும், எதற்காக பேச வேண்டும், யாருடன் பேச வேண்டும், யாருடன் பேசக்கூடாது என்பதை அறிந்து செயல்படுவது. எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், யாருக்காக செய்ய வேண்டும் என்பதை புரிந்து செய்வது. இதுதான் விவேகம். இடம் பொருள் ஏவல் அறிந்து நாம் செயல்படுவதுதான் விவேகம் என்று சொல்வார்கள். நாம் விவேகத்தோடு வாழ்வதற்கு இறையரசின் நாயகனாகிய இறைமகன் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். இந்த அழைப்பினை நாம் ஏற்றுக்கொண்டு விவேகத்தின் மக்களாக நாம் வாழ வேண்டும். நாம் எப்பொழுது விவேகத்தோடு வாழ்கிறோமோ அப்பொழுது நாம் என்ன செய்வோம்? முதன்மையானவர்களுக்கு முக்கியத்துவம் தருவோம். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், 3 விதமான மனிதர்கள் அழைக்கப்படுகிறார்கள், விருந்திற்கு அழைக்கப்படுகிறார்கள். அழைக்கப்பட்டவர்களுக்கு மீண்டுமான ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது, நீங்கள் வந்து விருந்து அருந்துங்கள் என்று மீண்டுமாக அவர்களுக்கு அழைப்பானது கொடுக்கப்படுகின்றது. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாக்கு போக்கு சொல்கிறார்கள். ஒருவர் நான் நிலம் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார், ஒருவர் நான் மாடுகள் வாங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறார், ஒருவர் நான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சாக்கு போக்கை சொல்லி இறைவனுடைய அழைப்பை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இறைவனுடைய அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை.
அவர்களுக்கு தங்களுடைய காரியங்கள் தான் முதன்மையாகப்பட்டன. முதன்மைகள் என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. முதன்மையானது எது என்பது அவர்களுக்கு புரியவில்லை. எனவே இறைவனுடைய அழைப்பை அவர்கள் நிராகரிக்கிறார்கள். இறைவனுடைய விருந்தை அவர்களால் சுவைக்க முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாமும் பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லி ஆண்டவருடைய காரியங்களை நாம் நிராகரிக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த முதன்மையான இடத்தை நாம் கொடுக்க தவறுகின்ற பொழுது, நாமும் ஆண்டவருடைய அரசை நிராகரிக்கின்றோம், ஆண்டவருடைய திருவிருந்தை நாம் நிராகரிக்கின்றோம், ஆண்டவருடைய அன்பின் பலியை நாம் நிராகரிக்கின்றோம். எனவே இன்றைய தினம் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நான் எத்தகைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் என்னுடைய முதன்மைகளை உணர்ந்திருக்கின்றேனா, என்னுடைய வாழ்வினுடைய தெளிவை நான் அறிந்திருக்கின்றேனா, என்னுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்பதை நான் உணர்ந்து செயல்படுகின்றேனா, இல்லையெனில் நான் உலகப் போக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேனா, உடைமைகளை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேனா, உறவுகளை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம். அதைத்தான் விவேகம் என்று சொல்வார்கள். நாம் விவேகத்தோடு வாழும் பொழுது இந்த தடை கற்களை எல்லாம் நாம் படிக்கற்களாக மாற்றிக்கொள்வோம். உடைமை சார்ந்த தடைகள், உடல் சார்ந்த தடைகள், உறவு சார்ந்த தடைகள், இந்த 3 தடைகளும் நாம் விண்ணரசிலே பங்கு பெறுவதற்கு, இறைவனோடு இணைந்து பயணிப்பதற்கு நமக்கு ஒரு தடை கற்களாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் உடல் சார்ந்த தடைகளை நீக்க வேண்டும், உங்கள் உடைமை சார்ந்த தடைகளை நீங்கள் நீக்க வேண்டும், உங்கள் உறவுகள் சார்ந்த தடைகளை நீங்கள் நீக்கி வைத்துவிட்டு எனக்கு நீங்கள் முதன்மையானதை கொடுக்க வேண்டும். நான் தான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய முதன்மையானவராக இருக்க வேண்டும். உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு வலிமையோடும், முழு மனதோடும் அன்பு செய்வாயாக என்கின்ற அன்பு கட்டளையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, அந்த அன்பு கட்டளையை உங்களுடைய வாழ்வின் அடிநாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்கின்ற பொழுது நீங்கள் முதன்மையானதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இறையரசிலே பங்கு பெறுவீர்கள். இறைவனுடைய விருந்தை நிறைவாக சுவைப்பீர்கள். இல்லையெனில் நாம் சாக்கு போக்குகள் சொல்லிக்கொண்டு இறைவனுடைய அழைப்பை நாம் நிராகரித்து விடுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கு நன்றி. அற்புத அந்தோனியாரை வாழ்க. இறைவன் நமக்கு அருமையான ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இறையரசை பற்றி 3 முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். நாம் விதிவிலக்காக செயல்பட வேண்டும், வித்தியாசமாக செயல்பட வேண்டும், விவேகத்தோடு செயல்பட வேண்டும். 4வது, நாம் விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும். விசுவாசம்தான் இறையாட்சியினுடைய அடித்தளமாக இருக்கின்றது. இந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்வின் சுவாசமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தை தான் நம்பிக்கை என்று சொல்வார்கள். யானினுடைய பலமானது தும்பிக்கையிலே, மனிதனுடைய பலமானது நம்பிக்கையிலே என்று சொல்வார்கள். அந்த நம்பிக்கையை நாம் ஆண்டவர் இயேசுவின் மீது வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையானது தன் நம்பிக்கையாக, ஆண்டவரின் நம்பிக்கையாக மாறுகிறது. அதை நம்மை இறையரசின் விருந்திலே பங்கு கொள்வதற்கு நம் அனைவரையும் அழைத்து செல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எனவே நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்பது சொற்களால் ஆனது அல்ல. அந்த விசுவாசத்திற்கு நாம் செயல் வடிவம் கொடுக்கின்றது. செயல் வடிவம் கொடுக்க அழைக்கப்பட வேண்டும். ஃபெய்த் வித்தவுட் ஒர்க்ஸ் இஸ் டெட் என்று சொல்வார்கள். செயல்கள் இல்லாத விசுவாசம் ஒரு செத்த விசுவாசம், செயல்கள் இல்லாத நம்பிக்கை ஒரு செத்த நம்பிக்கை என்று சொல்வார் ஜேம்ஸ் அவர்கள். எனவே யாகப்பர் சொல்வதைப் போல நாம் நம்முடைய விசுவாசத்திற்கு நாம் செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசமானது உதட்டளவில் சொல்லப்படுகின்ற விசுவாசமாக மட்டும் அல்ல, மாறாக உள்ளத்தால் அறிக்கையிடப்படுகின்ற ஒரு விசுவாசமாக மாற்றப்பட வேண்டும். இந்த மக்கள் உதட்டினால் என்னை புகழுகிறார்கள், ஆனால் அவருடைய உள்ளமோ என்னை விற்று வெகு தொலைவில் உள்ளது என்று சொன்னார் அல்லவா ஆண்டவர். அதை போன்று நாம் இருந்து விடாமல் நாம் உதட்டால் மட்டும் அல்ல, ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தால் போற்ற வேண்டும். நம்முடைய விசுவாசம் என்பது நம்முடைய நாவினால் வருவது மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் செயல் வடிவம் கொடுக்கப்பட்ட ஒரு உயிருள்ள விசுவாசமாக நம்முடைய விசுவாசமானது மாறும் பொழுது நாம் இறையரசின் பிள்ளைகளாக மாறுகின்றோம், இறையரசின் அங்கத்தினர்களாக மாறுகின்றோம். இறைவனுடைய திருவிருந்தை நிறைவாக சுவைக்கின்ற அந்த பாக்கியம் பெற்றவர்களாக, அந்த அருள் பெற்றவர்களாக நாம் மாறுகின்றோம் என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு எடுத்து சொல்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவிற்கு புகழ், இயேசுவிற்கு நன்றி. அற்புத அந்தோனியாரை வாழ்க. இறுதியாக விண்ணரசு என்பது விடாமுயற்சியோடு நாம் பயணிக்க வேண்டியது. விடாமுயற்சி என்பதை நாம் அனுதினமும் மேற்கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நாள் நாம் இறையரசுக்காக வாழ்ந்துவிட்டு
ஏதோ ஒரு நாள் நாம் இறைவனுக்காக வாழ்ந்துவிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் என்னுடைய விருப்பத்தை போல் என்னுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய சுயநல இச்சைகளுக்காக நான் வாழ்ந்து விட்டேன் என்றால் அது உண்மையான இறையரசின் வாழ்வாக இருக்காது. எனவே நாம் விடாமுயற்சியோடு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னுடைய முயற்சியானது ஆண்டவரை நோக்கிய முயற்சியாக மாற வேண்டும். என்னுடைய விடாமுயற்சி என்பது விசுவாச முயற்சியாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் நல்ல வாழ்வு வாழ்வதற்கு, ஒரு நற்செய்தியின் வாழ்வு வாழ்வதற்கு, நன்னெறிகளின் வாழ்வை வாழ்வதற்கு, நற்செய்தியின் ஆண்டவருடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எனவே தான் சொல்வார்கள், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். நாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்வார்கள். எனவே நாம் விடாமல் முயற்சி செய்து கொண்டு விண்ணை நோக்கி நம்முடைய வாழ்க்கையானது பயணப்படுகின்ற பொழுது நாம் இறையரசின் அங்கத்தினர்களாக, இறையரசின் உறுப்பினர்களாக மாறுகின்றோம் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய தினம் நற்செய்தியின் வழியாக எடுத்துச் சொல்கின்றார். இறையரசின் இந்த திருவிருந்திலே பங்கு கொள்கின்ற நீங்கள் எல்லோரும் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி நம் அனைவரும் பேறு பெற்றவர்களாக அவர் மாற்றுகின்றார். எனவே இந்த இறைவனுடைய திருவுளத்திலே, இறைவனுடைய அரசிலே, இறைவனுடைய திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ள நாம் செய்ய வேண்டியது இந்த 5 காரியங்கள் தான். நாம் விதிவிலக்காக செயல்பட வேண்டும், நாம் வித்தியாசமாக செயல்பட வேண்டும், நாம் விவேகத்தோடு செயல்பட வேண்டும், நாம் விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்பட்டு நாம் வாழும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு செயல்படும் பொழுது நாம் இறையரசனுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக மாறுகின்றோம். அப்பொழுது நாம் கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிருப்போம் என்று திருத்தூதர் பவுல் அவர்கள் இன்றைய முதல் வாசகத்தில் எடுத்து சொல்கின்றார். நீங்கள் கிறிஸ்துவின் மனநிலையை பெற்றிருக்க வேண்டும். கிறிஸ்து எவ்வாறு தன்னையே தாழ்த்தி கொண்டாரோ, தன்னையே தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு ஆண்டவர் இயேசுவின் மீது, கடவுளின் மீது அவர் அன்பு கொண்டு அவருக்கு கீழ்ப்படிவராக இருந்தாரோ, அதே போன்ற மனநிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சியான மனநிலையை நீங்கள் எல்லோரும் பெற்றிருக்க வேண்டும். தன்னையே கையளிக்கின்ற அந்த நிறைவான மனநிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய உடலானது ஆண்டவருக்கு சொந்தம், உங்கள் உடமையானது ஆண்டவருக்கு சொந்தம், உங்களது உயிரானது ஆண்டவருக்கு சொந்தம், உங்கள் உறவுகளானது ஆண்டவருக்கு சொந்தம், உங்கள் உணர்வுகள் ஆண்டவருக்கு சொந்தம் என்று உங்களையே முழுமையாக நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது கிறிஸ்து இயேசுவினுடைய அந்த தாழ்ச்சியான மனநிலையை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற்றிருப்பீர்கள். இதைத்தான் புனித அந்தோனியாரும் பெற்றிருந்தார். தாழ்ச்சியான மனநிலைக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தவர் தான் நம்முடைய அற்புத அந்தோனியார். ஆவடி அற்புத அந்தோனியாராக, கோடி அற்புதராக இன்றைய தினம் நாம் உலகமெங்காம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான மனிதர் செய்தது இதுதான். தாழ்ச்சியான மனநிலையை கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசுவை போன்ற அந்த தாழ்ச்சியான மனநிலையை கொண்டு தன்னையே முழுமையாக தாழ்த்தி கொண்டு இறைவனுக்காக, இறை பணிக்காக, இறை அரசிற்காக தன்னையே முழுவதுமாக தன்னுடைய உடலையும், தன்னுடைய பொருளையும், தன்னுடைய ஆவியையும், தன்னுடைய உயிரையும், தன்னுடைய உணர்வுகளையும், தன்னுடைய உறவுகளையும், தன்னுடைய உடைமைகளையும் தன்னையே முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தவர் தான் அற்புத அந்தோனியார். எனவேதான் அவர் விண்ணரசிலே மகிமைப்படுத்தப்பட்ட அற்புதமான புனிதராக, கோடி அற்புதராக இன்றைய தினம் நாம் அவரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவிற்கே புகழ், இயேசுவிற்கே நன்றி. அற்புத அந்தோனியாரை வாழ்க. எனவே அன்பார்ந்தவரை நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுடைய மனநிலையை, அந்த தாழ்ச்சியான மனநிலையை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில், அற்புத அந்தோனியாரை போன்ற அந்த தாழ்ச்சியான மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டுமெனில், இறையரசின் உறுப்பினர்களாக நாம் மாற வேண்டுமெனில், இறைவனுடைய திருவிருந்தை நாம் உண்மையிலே சுவைக்க வேண்டுமெனில் நாம் செய்ய வேண்டியதுதான். நாமும் வித்தியாசமாக வாழ வேண்டும், நாம் விதிவிலக்காக வாழ வேண்டும், நாம் விவேகத்தோடு வாழ வேண்டும், நாம் விசுவாசத்தோடு வாழ வேண்டும், நாம் விடாமுயற்சியோடு வாழ வேண்டும். இந்த 5 கருத்துக்களையும் நீங்கள் இந்த ஆலயத்திலிருந்து செல்லும் பொழுது உங்கள் வீடுகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஞாபகம் வைத்துக் கொள்வீர்களா? நாம் எப்படி வாழ வேண்டும்? வித்தியாசமாக வாழ வேண்டும், விதிவிலக்காக வாழ வேண்டும், விவேகத்தோடு வாழ வேண்டும், விசுவாசத்தோடு வாழ வேண்டும், விடாமுயற்சியோடு வாழ வேண்டும். அவ்வாறு வாழும் பொழுது ஆண்டவர் இயேசுனுடைய அந்த தாழ்ச்சியான மனநிலையை நாம் கொண்டிருப்போம். அற்புத அந்தோனியாருடைய அந்த தாழ்ச்சியான மனநிலையை நாம் கொண்டிருப்போம். அப்பொழுது விண்ணரசின் உறுப்பினர்களாக நாம் மாறுவோம். இறையரசின் விருந்திலே நாம் முழுமையாக பங்கு பெற்று இறையரசின் கதவுகளை நாம் திறப்போம். இறையரசின் கதவுகள் திறக்கப்பட்டு நாம் அனைவரும் இறையரசிலே நுழைவோம். இந்த இறைவனுடைய அரசு அன்பின் அரசு, இது அருளின் அரசு, இது அமைதியின் அரசு, இது ஆற்றலின் அரசு, அதிசயங்களின் அரசு, அபிஷேகத்தின் அரசு. அத்தகைய அரசிலே நாம் அனைவரும் நுழைய வேண்டுமெனில் நாம் இந்த அருமையான பண்புகளான விதிவிலக்காக
வாழ்வது, வித்தியாசமாக வாழ்வது, விவேகத்தோடு வாழ்வது, விசுவாசத்தோடு வாழ்வது, விண்ணை நோக்கி விடாமுயற்சியோடு வாழ்வது என்கின்ற இந்த 5 பண்புகளை நாம் கொண்டிருக்க தேவையான வரங்களை வேண்டுவோம். ஆண்டவருடைய அருளையும் ஆசிரையும் அன்பையும் அமைதியையும் ஆற்றலையும் அபிஷேகத்தையும் இந்த அற்புதமான திருப்பலியின் வழியாக நிறைவாக பெற்றுக்கொள்வோம்.